Acts chapter 4 verse 1 to 37. அப்போஸ்தலர் நடவடிக்கை 4வது அதிகாரம் 1 முதல் 37 வசனம் வரை. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டு இருக்கையிலே ஆசாரியர்களும் தேவாலயத்திற்கு சேனை தலைவரும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, and as they and speak unto the people, the priest and the captains of the temple and the sadnesses come upon them. வசனம் 2. அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு, being the grieved that they had to God the people and preached to God Jesus the resurrection from the dead. வசனம் 3. அவர்கள் பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலிலே வைத்தார்கள். And they laid hands on them and they put them in the hold unto the next day, for it wasn't now an eventide. வசனம் 4. வசனத்தை கேட்டவர்களில் அநேக விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. Howbeit many of the watch heard them word believe, and the number of the men was about 5,000. வசனம் 5. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும், and it's come to the pass and tomorrow that there are rulers and elders and the scribes. வசனம் 6. பிரதான ஆசிரியர்களாகிய அன்னாவும் கைபாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசிரியருடைய குடும்பத்தார்கள் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி, and Annas the high priest and the Caiaphas, the John and Alexander, and as many as the were of the candor of this high priest and were and together at Jerusalem. அதன் மேல் அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் இந்த வல்லமையினாலே இந்த நாமத்திலோ இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். And when they had set them in the midst, they asked, by what power or by what name have ye done this? வசனம் 8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, the Peter filled with the Holy Ghost said unto them, ye are rulers of the people and the elders of the Israel. வசனம் 9. பிணையாளிகளாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபத்திரவத்தை குறித்து இதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்திலே விசாரித்து கேட்டால், if we these days ye exterminate have the good of death did done to this important man, by when what man's he is the maiden whole. வசனம் 10. உங்கள் சிலுவையிலே அறையப்பட்டவரும் தேவனாலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிவிக்க கடவுது. Be it known unto you all and to all the people of the Israel, that by the name of the Jesus Christ of Nazareth, whom he crucified and whom God raised up from the dead, even by the him doth this man stand here before you whole. வசனம் 11. வீடு கெட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். This is the stone which was and set at the neighborhood of you are the builders, which is and become the head of the corner. வசனம் 12. அவரை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். Neither these and there and salvations in any other for there is no other man
under heaven give the among men, whereby we must be saved. வசனம் 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தையும் அவர்கள் கண்டு அவர்களை படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். Now when they saw this blindness of Peter and John and perceived that they were unlearned and ignorant men, they marveled, and they took knowledge of this them that and they hold and began with Jesus. வசனம் 14. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதையும் கண்டபடியால் எதிர்பேச்சு அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. And behold, the man which was healed and standing with them, the cloud say nothing against it. வசனம் 15. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தார் விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளேயே யோசனை பண்ணி கொண்டு, but when they had commandments and them to the go as it out of the council, they conferred among themselves. வசனம் 16. அந்த மனுஷர்கள் நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லோர்களுக்கும் தெரிந்து இருக்கிறபடியே வெளியரங்கமாய் அற்புதம் அவர்களால் செய்யக்கூடாதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. Saying, what shall we do these men? For that an ended a notable miracle hit been and done by them is an manifest to all them that dwell in this Jerusalem, and we cannot deny it. வசனம் 17. ஆகிலும் இது அதிகமாக ஜனத்துக்குள்ளே பரப்பாதபடிக்கும் இது முதல் ஒருவரோடு இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்றும் அவர்களை உறுதியாக பயமுறுத்த வேண்டுமென்றும் சொல்லி கொண்டு, but that is an surprise no and further among these people let use and strictly there and them that and they speak and handcraft to no man in this name. வசனம் 18. அவர்கள் அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து இவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளை இட்டார்கள். And they called on them and commandments them not to speak at all the near church in the name of the Jesus. வசனம் 19. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். But Peter and John answered and said unto them, whatever it be and right in the sight of God to the hearken, unto you more than unto God judge you. வசனம் 20. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். For we cannot be and speak these things and which we have the seen and the hear. வசனம் 21. நடந்த சங்கதியங்களை குறித்து எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்று காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். So when they had further and turned them and they let them go, finding nothing how they might and punish them because of the people, for all men, and glorified God for that and which was done. வசனம் 22. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வருடத்துக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். For the man was above 40 years old, whom these and miracles of the healing was showered. வசனம் 23. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை தேவர்களிடத்திலே வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன
யாவையும் அறிவித்தார்கள். And being let go, they went to their own company and reported all that chief priests and elder and Hadden said unto them. வசனம் 24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனையே நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். And when they and heard that, and they lifted up their voice to God with one accord and said, Lord, thou art God, and which hast done made heaven and earth and sea and all that in them this. வசனம் 25. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாவான காரியங்களை சிந்திப்பார்கள் என்ன என்றும், who by the mouth of the servants David and as said, we did the hates and grievance, and the people imagine vain things. வசனம் 26. கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. The king of this earth and stood up and the rulers were and gathered against the Lord and against Jesus Christ. வசனம் 27. அந்தபடியே நம்முடைய கரம் நம்முடைய ஆலோசனைகளையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி, for of this truth against the holy child Jesus, whom thou hast anointed both an arrow and the Pontius plenty with Gentiles and the people of Israel were and gathered together. வசனம் 28. ஏதருவும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். For to do and whatsoever they had and they and counsel determined and before to be done. வசனம் 29. அப்பொழுது கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து, and now Lord, and behold that and stretchings and grain into the servants that, and with all the boldness they might speak the word. வசனம் 30. உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு இருதயத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் அருளும் எதிரலும் என்றார்கள். By the stretching for any hands to the hill, and that and signals and the wonders may be done by the name of the Holy Child and Jesus. வசனம் 31. அவர்கள் ஜெபம் பண்ணிய போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தையும் தைரியமாய் சொன்னார்கள். And when they had prayed, and the place was shaken where and they were assembled together, and they were all fulfilled with the Holy Ghost, and they speak the word of the God with the boldness. வசனம் 32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தை ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. And the multitude of them that believed were of the one heart and of one soul, and neither said any of them that heard of the things and which he possessed was an easy one, but they had all things in common.
வசனம் 33 கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்தும் அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரணம் கிருபையும் உண்டாயிருந்தது. And with greater power and gear the apostles and witness of the resurrection of the Lord Jesus, and great and grace was upon them. வசனம் 34 நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து, There was and there and any among them that and looked for as many as were prosperous of land for those, and sold unto them, and they forgot the prince of the things that and were and sold. அது இப்போ நடக்குது இது வரைக்கும். வசனம் 35 அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதை குறித்தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. And lead them and down at these apostles and feet, and distribution was made unto the every man according as he had a need. வசனம் 36 சிப்ருதியானும் லேவியனும் அப்போஸ்தலருடைய ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் பேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன், and Jesus who be the apostles was and surnamed Barnabas, which an is and being interpreted the son of the consolation, a Levite, and of this country of the Gabarius. வசனம் 37 தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். Having lands and sold it, and forgot the money and laid it the apostle feet.